ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்க்காத ஒரு சூப்பரான தக்காளி சட்னி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனை அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க உளுந்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியையும் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விடுவோம். கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்தே 1 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததும் அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் கருகி போயிடும். ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிறாப்புல பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடுகு கருகிடவும் கூடாது, அதே நேரத்தில் பொரியாமையும் இருக்கக்கூடாது. கடுகு நல்லா வெடிச்சு நல்லா கடுகோட வாசனை வர்றாப்புல இருந்தால் தான் அந்த சட்னி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்காத ஒரு சூப்பரான தக்காளி சட்னி. இதுக்கு தக்காளி சட்னின்னு சொல்லிக்கலாம், உளுந்து சட்னின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பேர் வச்சுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.